எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மூவி இன்சைட்ஸ் தமிழ் சேனல்ல ஒரு அருமையான த்ரில்லர் மூவி பத்தி பார்க்க போறோம். இந்த மூவி வச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி மாதிரி தான் போகும். ஆனா இது போலீஸ் அதுக்கு கேப்பபிளான ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி காட்டிடுவாங்க எடுத்தோடனே. சோ அதனால இது அடுத்த கட்டத்துக்கு நகலுமானே நமக்கு தெரியாது. ஆனாலும் பயங்கர த்ரில்லிங்கா படம் போறனால நமக்கு என்டையர் மூவி ஃபுல்லாவே விறுவிறுப்பா இருக்கும். எல்லா காட்சிகளும் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஆனாலும் அவங்க வச்சிருக்க எல்லா சீனும் அது நல்லா கனெக்ட் பண்ணிருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல. சோ படம் முடியறப்போ நமக்கு எல்லா சீனும் தேவையான சீன் தான். படம் ஸ்லோவா இருந்தது கரெக்ட் தான், இந்த படத்துக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். படத்தோட ஹீரோ ஆசிஃப் அலி ஒரு போலீஸ் ஆபீசரா வருவாரு. ஆனா அவருக்கு என்ன பிரச்சனைனா அவரு ஏதோ இந்த ஆன்லைன் ரம்மி இந்த மாதிரி ஏதோ ஒன்று பணம் கிடைக்குதுன்னு சொல்லி போய் ஏமாந்துருப்பார் போல. அந்த கேம்லிங்ல மாறி அவருக்கு ஏற்கனவே மீடியா கவரேஜ் வந்துரும். அதுல கொஞ்சம் பிளாக் மார்க்ல இருப்பாரு. அந்த நேரத்துல இந்த கேஸ் அவர் சரகத்துல வரவும் அவர் ரொம்ப ஆர்வம் காட்டுவார். படம் போட்டோன்னே நம்மள ரொம்ப விறுவிறுப்பு உச்சத்துக்கே கொண்டு போயிருவாங்க. ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சூசைடு கேஸ் பார்ப்பாங்க. அதுவும் அந்த சூசைடு ஒரு லைவ் வீடியோ மாதிரி சூசைட் பண்றவரே அதை எடுத்து காட்டிடுவார். ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒன்று சோசியல் மீடியால லைவ் போட்டு அவர் சூசைட் பண்ணிக்குவாரு. அதனால அது பயங்கர கவனத்தை பெற்றும் பெரிய பெரிய ஆபீசர்ஸ் லெவல்ல இமிடியேட்டா அது என்னன்னு பாக்குற மாதிரி ஆயிரும். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா அந்த கேஸ் அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரியான கேஸ் இல்ல. ஏன்னா அவர் சூசைட் பண்ணும்போதே என்ன சொல்லிட்டு செத்து போயிருவாருன்னா காட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு ஒரு ஆல்கஹால்ல ஏதோ பாய்சன் கலந்து குடிச்சு நான் சாக போறேன், எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு, நாங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால ஒரு கொலை பண்ணி இந்த இடத்துல புதைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்து போயிருவாரு. அதுல 2-3 பேரை வேற சொல்லி விட்டுருவாரு, என் ஃப்ரெண்டு அவரு இவருன்னு சொல்லிட்டு அரையும் குறையுமா தான் சொல்லுவாரு சாக போற நேரத்துல. இருந்தாலும் 40 வருஷத்துக்கு முன்னால நடந்ததுன்றனால அதை ஈஸியா ட்ராக் பண்ண முடியாதுல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதனால டிபார்ட்மெண்ட்ல பெருசா அதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனா இவரு நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு பிளாக் மார்க்ல இருக்கிறனால இந்த கேஸ்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி இழந்த கெட்ட பேரை மீட்டர்லான்னு சொல்லி ரொம்ப போராடுவாரு. ப்ராப்ளம் என்னன்னா டிபார்ட்மெண்ட்ல சரி ஓகே அதை குழிய தோண்டி பார்ப்போம், உண்மையிலேயே பாடி கிடைக்குதா இல்ல இந்த ஆளு போதையை போட்டு சாகிற நேரத்துல ஏதாவது சொல்லிட்டு நம்மள சுத்தல்ல விட்டானா அப்படின்ற மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் யோசிக்கும். அதுல ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகும்னா அவங்க பில்டோசர் எல்லாம் வச்சு நோண்டும் போது அந்த இடத்துல அந்த கொஞ்சம் பக்கத்திலேயே ஒரு ஸ்கெலிட்டன் கிடைச்சிடும், ஒரு எலும்பு கூடு கிடைச்சிடும். ஸோ அவ்வளவுதானே, உண்மையிலேயே கிடைச்சிருச்சுல, அப்போ அந்த ஆள் சொன்னது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம ஹீரோவும் வேகமா அந்த கேஸ்ல ரொம்ப ஆர்வத்தை காட்டி பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. எலும்பு கூட வச்சு என்னத்தை இன்வெஸ்டிகேட் பண்றது? ஃபர்ஸ்ட் அது எலும்பு கூடு ஆனா பெண்ணா, என்ன வயசு, 40 வருஷத்துக்கு முன்னாலன்றாங்க. ஸோ 40 வருஷத்துக்கு முன்னால அந்த கொலையை பண்ண ஆள் இருந்தாலும் அந்த ஆள் செத்து போயிட்டானா உயிரோட இருக்கான், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளோட தான் இன்வெஸ்டிகேஷனே ஸ்டார்ட் ஆகுது. அதனால டிபார்ட்மெண்ட்ல பெருசா ஆர்வம் காட்டல. ஆனா பேரலா எப்படி கட்டிப்படுறாங்கன்னா சமுதாயத்துல ஒரு பயங்கர இன்ஃபுளுயன்ஸான ஆளு அவங்க கொஞ்சம் இதுல இந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகாம பாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதன் மூலமா நம்ம அந்த குரூப் ஏதோ விதத்துல இந்த கொலைக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு, ஏதோ அவங்க தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு யோசிக்க வைக்குது. ஹீரோவும் அதை கேப்சர் பண்ணி அதன் மூலமாவே மூவ் பண்ணி கொண்டு போறாரு. ஆனா அவங்க ரொம்ப இன்ஃபுளுன்ஸான ஆளுன்றனால மினிஸ்ட்ரி லெவல்ல பிரஷரை போட்டு இந்த கேஸையே ஊத்தி மூடுற அளவுக்கு காய் நாட்டி விட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஸ்கெலிட்டனே தூக்கிட்டு போயிடுறாங்க சிபிசிஐடி ஆபீசர்ஸ். எங்க கிட்ட கேஸ் வந்துருச்சு, நீங்க பாட்டு உட்காருங்கன்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. அதோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவர் இருந்து என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி ஆகி போயிருது. இவர் ஆஃப்லைன்ல எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி ஆயிருது. சோ டிபார்ட்மெண்டோட உதவி இல்லாம ஆஃப்லைன்லயே இவர் எந்த அளவுக்கு ஆழமா போய் அதுவும் 40 வருஷம் பழைய கேஸ எந்த அளவுக்கு நோண்டி அதுல உள்ள உண்மையை பூரா எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி படத்தை கொண்டு போயிருப்பாங்க. சீன் பை சீன் நல்லா விறுவிறுப்பாவே கொண்டு போயிருப்பாங்க. குறிப்பா செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஸ்பீடாவும் இருக்கும். அதே நேரத்துல சில பிளாஷ்பேக் காட்சிகளையும் காட்டுவாங்க. ஏன்னா இந்த கொலையே 40 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த மாதிரி அவங்களுக்குள்ள இவருக்கு சில துப்புகள் கிடைக்கும். அதனால சினிமா ஸ்டார்ஸ், சினிமா டைரக்டர்ஸ், அந்த துணை நடிகர்கள் அந்த மாதிரி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொஞ்சம் நமக்கு சுத்துற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கரெக்டான மர்டர் கில்லர் யாரு, அந்த டீம் யாரு அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போய் கரெக்டா பிடிச்சி ப்ரீ கிளைமேக்ஸ்ல நமக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிடுவாங்க. சுத்தி வளைச்சு பார்த்தா அந்த இன்ஃபுளுன்ஸான பெரிய டாப்பான ஆளுக தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய கொலையை பண்ணிட்டு பணத்தை சுருட்டிட்டு இந்த அளவுக்கு பெரிய ஆளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி படம் முடியும். கதைன்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் நம்மளே எல்லாத்தையும் சொல்லிட்டோம் இப்போ. ஆனா ஸ்பாய்லர் மாதிரி இருக்காது. ஏன்னா ஸ்கிரீன் பிளே செம சூப்பரா பண்ணிருப்பாங்க. எந்த இடத்துலயும் நமக்கு நம்மளால அடுத்த காட்சி என்ன அல்லது இவன் தான் கொலை பண்ணா இந்த காரணம் தான் அப்படிலாம் கண்டுபிடிச்சிட முடியாது. அவங்க இன்ஃபுளுன்ஸான ஆளை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே காட்டினாலும் நம்மளால ஸ்டோரி என்ன, பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் படத்தை வச்சிருப்பாங்க. படம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாம். நல்ல ரேட்டிங்கே கொடுக்கலாம். இப்ப ரீசெண்டா வந்த படம் தான் அது. படத்தோட பேரு ரேக சித்திரம். இது ஒரு மலையாள மூவி. தமிழ் டப்பிங்லயே நமக்கு கிடைக்குது. எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயும் அவைலபிளா இருக்கு. ஒர்த் வாட்சிங் தான். உங்களுக்கு டைம் இருந்தா ஃபுல் மூவியை பாருங்க. ரொம்ப அருமையா
அருமையா இருக்கும். பார்த்துட்டு வந்து நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பா. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.